திரு கார்த்திகை தீப திருவிழா சேலம் செவ்வாய்ப்பேட்டை தாண்டவராயன் நகர் ஸ்ரீ மகா சங்கடகர கணபதி ஆலயத்தில் முதல் நாள் கணபதிக்கு பரணி தீபத்தை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் மலர் தோரணங்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி கணநாதனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து நகை கிரீடத்துடன் பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி பிரம்மாண்ட மலர் மாலைகளுடன் 4 திருக்கரங்களோடு அருளும் பக்தி கணபதியாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாராதனை காண்பித்தனர். மறுநாள் வெள்ளிக்கிழமை கணபதி மடியில் முருகப்பெருமானை அமர்த்தி குமார கணபதி அலங்காரம் செய்து அருகே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பிரம்மாண்ட மலர் மாலைகள் சூட்டி நகை ஆபரணங்களோடு சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் திருக்கோடி தீபம் ஏற்றி மகா தீபாராதனை நடைபெற்றது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கினர். மறுநாள் சனிக்கிழமை ஸ்ரீ மகா சங்கடகர கணபதிக்கு உச்சிஷ்ட கணபதி அலங்காரம் செய்து பிரம்மாண்ட மலர் மாலைகள் பலவித நகை ஆபரணங்கள் நகை கிரீடம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி அளிக்க திருக்கோடி தீபம் காண்பிக்கப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. நிறைவாக மகா தீப ஆராதனை காண்பித்தனர். பக்தர்கள் தங்கள் கைகளால் தீப ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ சௌராஷ்டிரா நண்பர்கள் குழுவின் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். மாதந்தோறும் ஆலயத்தில் சங்கடகர சதுர்த்தி அன்று சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அன்னதானமும் நடைபெறும்.